இது என்ன பழம் பார்த்தீங்களா? யாருக்காச்சும் இது என்ன பழம்னு தெரியுமா? இதுதான் முந்திரி பழம். பட் இதுதான் எங்கள் ஊரில் கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. கொல்லாம்பழம் இதுதான் கேஷ்யூ நட். இதை வந்து நம்ம சுட்டால் வந்து இதுலேருந்து கேஷ்யூ நட் கிடைக்கும். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன். இது எப்படி சாப்பிடணுன்னா இதை இருக்கிறத அப்படி திருகி எடுக்கணும். இந்த மாதிரி திருகி எடுத்த பழம் தனியாக சீட் தனியாக இருக்கும். Do you want this? No. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்துருக்கேன். இதோ இருக்கு பாருங்கள் பழம். இதில் ஒரு 3 காய் தான் வந்துட்டு சீடோடு இருந்துச்சு. இதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதான் இப்போ சாப்பிட போகிறேன். நான் இப்போ இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன். பட்டு ரொம்ப முன்னாடி சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ தான் இது கிடச்சிச்சு. அதில் ஆக்சுவலி ஜூஸ் வரும். அதை கடிக்கும்போது அப்படியே ஜூஸ் வரும். நம்ம அதை அப்படியே குடிச்சிடணும். அப்புறம் அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு முழுங்கிடலாம். அப்படியே பிழுங்கிடலாம். இது இன்னொரு பழம். இது ஆக்சுவலி முன்னாடி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். பட் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமான ஜூஸ் இருக்குது. கீழே கொட்டிடுச்சு. மேக்ஸிமம் ஒரே வாயில் சாப்பிட்டா எல்லா ஜூஸும் நமக்கு வந்து கிடைக்கும். வாண்ட் திருக்க இது இப்படி திருக்குன்னு. ஓகே பாய். கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். இது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிட்றோம். பட் ஊர் சைடெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் கிடச்சின்னா பறித்து சாப்பிடுங்க. ஓகே பாய்.